அனைவருக்கும் அம்மா டைரியிலேருந்து அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த குட்டி vlog வந்து என் லைஃப்பில் நான் 31 வருஷத்தை முடிச்சுட்டு 32 வருஷத்துக்குலாம் என்டர் ஆகிட்டேன். அந்த பர்த்டே vlog தான் வந்து பார்க்க போகிறோம். 31 வயசாயாச்சு, 2 குழந்தைக்கு அம்மா ஆயாச்சு. இனிப்போ என்ன செலிப்ரேஷன் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த பர்த்டே ட்ரெஸ் மட்டும் ஹாப்பியாக போட்டு வீட்டில் இருந்தேன். சரி, நமக்கு இல்லைனாலும் குட்டீஸ்க்காக வெளியே ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்த பிளேஸ் தான் வந்து உடுமல்பேட்டில் இருக்க மாதுளை ரெஸ்டாரண்ட். ரொம்ப சூப்பரான இன்டீரியர் ஒர்க்கு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டு நாங்கள் இதை பார்க்கவே இல்லை. சரி, இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இவ்வளோ இன்டீரியர் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் குட்டீஸ் வச்சுட்டு என்னால் கரெக்டாக வீடியோஸ் எடுக்க முடியல. பட் வெளியே எடுத்திருக்கேன், அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரி, வந்த வேலையை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறம் நான் கடாய் பன்னீர் ஆர்டர் பண்ணியாச்சு. பன்னீர் என்னோட ரொம்ப ஃபேவரட், அதனால் போனால் கண்டிப்பாக பன்னீரில் ஒரு ஐட்டம் இருக்கும். அப்புறம் வந்து பாதிக்கு சிக்கன் பிளேட்ஸே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களையும் நல்ல ஹைஜீனாக இருந்தது. அவங்களோட ப்ரெசன்டேஷன் அதோட ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மொறுமொறு சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டு. அப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போடுறாங்க. பட் குட்டீஸ் வச்சுட்டு இது அவ்வளோவா செட் ஆகாது நமக்கு. வெளியெல்லாம் எல்லாமே ஐ கேச்சிங் தான். நம்ம ஒவ்வொரு பொருளையும் நின்று பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளோ யூனிக்காக இருந்தது. இங்கே ஃபிஷ் டேங்க் இருந்தது, ஒரு ஃபிஷ் டேங்க். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிரர், அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றுமே யூனிக்காக தான் இருந்துச்சு. அந்த தீமை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதுளை ரெஸ்டாரண்ட் அப்படின்னா அந்த மாதுளை தீம் வந்து எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அது பாருங்கள், இந்த ரூம் மாதிரி இருக்கா, இதுவுமே உட்காந்து நம்ம சாப்பிட்ற பிளேஸ் தான். பட் நம்ம ஆளுக்கு வந்து எங்கே போனாலும் நான் இந்த பிடிக்கணும் இந்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் தேடிட்டே இருப்பான் தண்ணிக்குள்ளே. பெருசாக வளர்க்கணும்லாம் ஒன்றும் ஆசை இல்லை. எதை பார்த்தாலும் நமக்கு எல்லாம் மசாலா தடவி பொரிச்சிடணும், அப்படி தான் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அதனால தேடிட்டே இருந்தாரு. கடைசியில் அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க குட்டி மீன். மீன் இருக்கா? அங்கே இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஏரியா கூட வந்து அந்த மாதுளை தீமில் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டே டைம் விட நைட் டைம் போனால் லைட்டிங்ஸ் இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்ஸ் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் கூட ரொம்ப நினச்சேன், சரி நம்ம எதுக்கு இந்த வயசில் போய் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தேவையா அப்படின்ட்டு. பட் நம்ம எப்போவுமே வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணி எல்லாமே செலிப்ரேட் பண்ணணும். எந்த ஏஜாக இருந்தாலும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப ஹாப்பியான டேவாக இருந்துச்சு. நீங்களாம் எப்படி உங்கள் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை இந்த ஏஜில் இருக்க அந்த மாதிரி நினைப்பீங்களா? அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது.